வணக்கம் நண்பர்களே. மலர் மருத்துவம் இப்போ உலகம் பூரா எல்லா மக்களாலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. மலர் மருத்துவத்தில் உள்ள சிறப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். என்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம் விரும்புகிறேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு மலர் மருத்துவத்தில் ஈடுபாடு தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணிட்டு வரேன். நான் அதை பல்வேறு வகையில் சோதிச்சிருக்கேன். மலர் மருத்துவம் என்பது என்னென்னா, நமக்குள்ள இருக்கிற இயல்பான குணநலன்களை மேம்படுத்துவது. அதற்கான புரிதலை தான் அவர் மலர்கள் மூலமாக செய்கிறார். மலர்கள் மூலமாக நம்முடைய இயல்பான குணநலன்களையும் இரையாற்றலுடன் உள்ள தொடர்பையும் மேம்படுத்திக்கிறதுக்கான வழிகளை எட்வர்ட் பேட்ச் எளிமையாக சொல்லி தந்திருக்கார். மலர்களை நம்ம சித்தர்கள் பல்வேறு வகையில் பயன்படுத்தியிருக்காங்க. மலர்களோட இயல்பான குணத்தை அறிந்து ஒவ்வொரு மூலிகை மலர்களையும் அவங்க சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்தல விருட்சங்கள் வைக்கிறது, அன்றாட வாழ்க்கையில் மலர்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்முடைய மக்களோட வரவு தேவைக்கு தகுந்த மாதிரி சரியான சூழலில் சரியான மலர்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. சிறிய குழந்தைகளுக்கு ஒரு விதமான மலர், பருவத்தை பெருக்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு ஒரு விதமான மலர், பருவ பெண்களுக்கு ஒன்று, கல்யாணமான பெண்களுக்கு ஒன்று, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒன்று. அப்படி என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த மலர்களோட குணங்களை அறிந்து மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த மலர்களை பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய குணப்பாடங்கள் குணங்கள் அடிப்படையாக வச்சு தான் இருக்குது, பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மூலிகையை பற்றி அதனுடைய தரத்தை பிரிக்கிறாங்க அல்லது ஒரு வகைகளை உருவாக்குறாங்கன்னா அது அதனுடைய குணத்தை அடிப்படையாக வச்சுருக்கும். பெண்களுக்கு கல்யாண முருங்கை, ஆண்களுக்கு முருங்கை, வயதானவர்களுக்கு தவசி முருங்கை. இப்படி ஒவ்வொருத்தரோட உடல்லையும் உள்ள வலிமையை மேம்படுத்துறதுக்கு அவங்களுடைய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கான விஷயத்தை அழகாக பிரித்து கொடுத்தாங்க. அந்த வகையில் நமது குணப்பாடங்களில் இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய குணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே, அதனுடைய வகைப்படுத்தியிருக்கிற தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதை சிறப்பாக கையால் நம்மளால் முடியும். அந்த வகையில் நான் சித்த மருந்துகளை சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்துருக்கிற மூலிகைகளோட ஆற்றலை சித்த மருந்துகளோட சிறப்பை நான் மலர் மருந்துகள் வடிவத்தில் வெளிப்படுத்தியிருக்கேன், பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நம் நாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான மலர்களை அதனுடைய ஆற்றலை அதனுடைய குணத்தை தண்ணியில் பதிவு பண்ணி அதை பயன்படுத்தி பார்த்துருக்கோம். சிறப்பாக வேலை செய்யுது. இவ்வளவையும் முறையாக பயிற்சி பண்ண பிறகு நமக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையையும் நம்மளுடைய இயல்பான தன்மையை நேரடியாக தண்ணீரில் பதிவு பண்ணவும் எனக்கு பழகியிருக்கேன். இதை அந்த காலத்திலே பெரியவங்க செய்வாங்க. கையில் ஒரு கமண்டலத்தை எடுத்துகிட்டு போவாங்க, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அந்த தண்ணியை பயன்படுத்துவாங்க. அது அவங்களுடைய எண்ணங்களை அந்த தண்ணீரில் பதிவு பண்ணி அதை பயன்படுத்தி நன்மைகள் செஞ்சாங்க.
தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் மலர் மருத்துவம் உருவாச்சு. ஆனால் அதை இன்னும் மேலும் சிறப்பாக கொண்டு போகிற வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. மலர் மருத்துவத்தை வெறுமனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த விஷயமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்முடைய இறை தன்மையை மேம்படுத்துறதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை நம்ம பயன்படுத்த முடியுங்கிறது என்னுடைய துணிவு. அந்த வகையில் தான் நான் மலர் மருத்துவத்தை பயன்படுத்துகிறேன். நான் இறைவழி மருத்துவம் செய்கிறதுனால எனக்கு எந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால் வர்ம புள்ளிகளையோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸையோ அல்லது உடலில் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் என்னால் எண்ணங்கள் மூலமாகவே, எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தைங்கிறதுனால அது பயன்படுத்துகிறேன். அந்த உயிர் மூல ஆற்றலை தூண்டுவதன் மூலமாக எனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையின் மூலமாக நான் இயக்க முடியும். இந்த வகையில் தான் நான் மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் மலர் மருத்துவத்தை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, அதனுடைய எளிமை கருதி அதை எல்லோரும் கற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்காக. எல்லோரும் அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு வெளியே வரணும். தனக்குள்ளே இறுகி போயிருக்கிற அந்த மனித சமூகம் மூட நம்பிக்கையிலையும் குணக்கேடுகளை தான் நம்மளை தன்னது அப்படின்னு படிப்பறிவு அனுபவ அறிவில் மாட்டிக்கிட்டு இந்த சமூக கேடுகளில் சிக்கி சின்னாமிலமாக போயிட்டுருக்கிற இந்த சமூகம் வெளிப்படையணும். அதுக்கு இந்த மலர் மருத்துவத்தில் சிறப்பான பங்கு இருக்குது. இதை நான் உணர்ந்ததுனால தான் மலர் மருத்துவத்தை பயன்படுத்துகிறேன். மலர் மருத்துவம் பற்றி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க மலர் மருத்துவத்தை தனிப்பட்ட முறையில் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அவங்க கேள்வி கேட்டு விளக்கங்கள் பெறலாம் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க அவங்களுக்கான ஒரு பெய்டு, அதாவது கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதியை நான் உருவாக்கலான்னு இருக்கேன். அதில் நீங்கள் உங்களுடைய கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவை பெறலாம். அதே மாதிரி உங்கள் உடல் மன தேவைகளுக்கான விஷயங்களை மருந்துகளை மலர் தீர்வுகளை நீங்கள் கேட்டு பெறலாம். இந்த 2 வசதியும் அந்த குழுவில் இருக்கும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய தேவைகளை எளிமையான முறையில் சரி பண்ணிக்க முடியும். நலமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாமும் வாழலாம், பிறருக்கும் அதோட பகிர்ந்துக்கலாம். நன்றி நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு அந்த குழுவுக்கான லிங்க் அனுப்புகிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.